விசாரணை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களா? ஆமாம். யார் சொன்னீங்க? இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னீங்க. இல்லை பிசிக்கிட்ட போனோம் நீங்கள் சொன்னார் இப்போ நீங்கள் சொன்னதாக. ஆ சார் ஆறு உங்ககிட்ட பேசணுமா? சார் வணக்கம் சார். சார் ஃபைல் எடுத்துகிட்டு என்னை கூப்பிட்டு வர சொன்னீங்களா? அது அன்னைக்கு அந்த அது வந்து இந்த கூப்பிட்டு வந்துருக்குண்ணா மீட்டிங் இருக்கிறாரா? சரி ஓகே ஓகே சரி ஓகே அதான் தானே ஓகே ஓகே சார் மீட்டிங் இருக்கிறாங்களா? முடிச்சுட்டு சார் அந்த இந்த கலைவாணி இது அந்த இது அந்த அது கேட்டதுக்கு தான் போய் என்ன லேட்டுங்க? இல்லை இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அவர் தான் பேசினான்ட்டு டிஆர்ஓ பேசுனது நான் மாற்றி டிஆர்ஓ பேசுகிறேன். சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன லேட்டாக வந்துனாங்க? இல்லைங்க போட்டிருக்கிற டைமோட லேட்டாக வந்தது. எங்கே டைம் போட்டீங்க? என்ன 3:30 மணி டைமு. எங்கே போட்டீங்க? அலைப்பாளையில் சொல்லியிருக்காங்க. அலைப்பாளையில் வரவே இல்லையே. அலைப்பாளையம் உங்களுக்கு வரவே இல்லையே. அப்புறம் எப்படி சொல்கிறீங்க டைம் ஷார்ட் சொன்னார் நேரில். எனக்கு எங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. ஆமாங்க டைம் சொன்னது வந்து இல்லை டிஆர்ஓ பிசி சொன்னது சாயங்காலம் 5 மணிக்கு. அப்படியே நீங்கள் ஒரு டைம் சொல்கிறீங்களா? அது யார் சொன்னது? சார் ஒரு நிமிஷம். நீங்கள் பப்ளிக் சர்வன்ட், யூ ஹாவ் டு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் உங்களுக்கு தான் பொறுப்பு வேணும், வரவங்களுக்கு தேவையில்லை. நான் பொதுமக்களுக்கு வேலை செய்யணும். நான் கேட்குறேன் நீங்கள் இல்லை என்ன டைம் நீங்கள் சொன்னீங்களா? விசாரணை முடிஞ்சு போச்சு எப்போ வரீங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் விசாரணை முடிஞ்சு போச்சுங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? விசாரணையே சொல்லவே இல்லையே. நாங்கள் டிஆர்ஓ ஃபாலோ பண்ணி வரோம். அதாவது விசாரணை முடியல அப்படின்னா இந்த கோரிக்கையை டிஆர்ஓ எடுத்து விசாரணை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. எப்படி சொன்னீங்க நான் கேட்குறேன். விசாரணை முடிஞ்சு போச்சு நீங்கள் கீழே நான் தான் சொல்கிறேன். எப்படி முடிஞ்சு போச்சு? யார் ஓகேங்களா? நீங்கள் அதை விசாரணை முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாருன்னு டிஆர்ஓ கிட்ட நீங்கள் இல்லையா? நீங்கள் டிஆர்ஓக்கு மேலையா? நீங்கள் டிஆர்ஓக்கு மேலையா? அப்புறம் டிஆர்ஓ சொல்லுங்கிறீங்க நீங்கள். ஆமாம் அவங்க கீழே இருக்கிற வேலை செய்கிறீங்க தப்பு பண்ணா எங்களுக்கு மேல இருக்கிறவங்கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஓகேங்களா? நான் இப்ப தப்பு பண்றேன்னு சொல்றீங்க. அதை டிஆர்ஓட்ட போய் இவர் விசாரணை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாருன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்க தப்பு பண்றேன்னு நான் சொல்லவே இல்லையா? அப்புறம் நான் கேட்கறது நீங்க கேள்வி கேட்டீங்களா? விசாரணை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. விசாரணை சம்மன் எப்ப அடிச்சீங்க? உங்களுக்கு யார் மேலேயும் பயம் இல்லை. நீங்க கலெக்டருக்கு போட மாட்டீங்க, ஆர்டிஓக்கு போட மாட்டீங்கிறதா இந்த ஆஃபீஸுக்கு தெரிஞ்சு போட்டும். இல்லை முடிஞ்சா வெளியே வந்து வர ஆர்ப்பாட்டம் போகிறோம், அங்கே வந்து பேசிட்டு போங்க. அது இல்லை விஷயம். பொதுமக்களை யார் த்ரெட்டன் பண்றீங்க? அவங்கள விசாரணை முடிஞ்சு போச்சுன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நீங்க சம்மன் அனுப்பணும். நீங்க முதல்ல ஃபோன் அடிச்சா ஃபோனில் கம்யூனிகேஷன் பண்ணல. நீங்க பப்ளிக் சர்வன்ட் தானே சார்? பப்ளிக் சர்வன்ட் தான் நீங்க. உங்க சொந்த சொத்தை வித்து ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு வேலை செய்யல. வரி பண்றது தான் சம்பளம் வாங்குறீங்க. ஏன் பொறுப்பா பேச மாட்டேங்கிறீங்க? சரி நேரில் கூட எப்படி சொல்லுங்க? நீங்க சம்மன் அனுப்பல, விசாரணை டைம் தெரியாது, அப்புறம் இந்த டைமுக்கு வரல அந்த டைமுக்கு வரல, முடிஞ்சு போச்சு. நீங்க யார்கிட்ட சொல்றதுக்கு? நான் சொல்றேன்னு தப்புன்னு சொல்றீங்கல்ல. நீங்க டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. உங்க லெவல்ல வேலை பாருங்க சார். உங்க வேலை பாருங்க. இருமா எல்லாரும் பேசணும் சார். உங்க லெவல்ல வேலை பாருங்க சார். டிஆர்ஓ லெவல்ல வேலை பார்க்காதீங்க சார். நீங்க யூ ஆர் நாட் a deciding authority. நீங்க டிசைடிங் அத்தாரிட்டி என்ன? கம்ப்ளைண்ட் பண்ணுங்கங்கறீங்க. நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் கேக்குறேன் சார். நீங்க மாவட்ட ஆட்சியர் மக்களுக்காக அப்படிங்கும்போது நீங்க யாரும் நான் கேக்குறேன் எப்படி நீங்க சொல்றீங்க விசாரணை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி? யாரை கேட்டு சொன்னீங்க? நான் டிஆர்ஓ பிசி சொன்னாலும் சொன்னத உடனே நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்கல்ல போன் எடுத்து. இப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணோம். யாரு சொல்லி நீங்க இந்த வேலையை செய்றீங்க? மீனாட்சி சுந்தரம் சொல்லி இந்த வேலை செய்றீங்களா? அப்படி கேட்க வேண்டிய வேலை செய்யுங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணதான் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க சார். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆடியோ தனியாக சுப்ரீம் கோர்ட் ஓடிட்டு இருக்கிறாரு. நீங்க எங்களுக்கு சொல்லாதீங்க கம்ப்ளைண்ட் பண்றத பத்தி. ஐயா நீங்க சவுண்ட் பண்ணாதீங்க. பப்ளிக் வந்து ரெஸ்பான்ஸ் நடந்துங்க. நீங்க முதல்ல முடிவு பண்ணாதீங்க விசாரணை பத்தி. உங்க வேலை என்ன இருங்க? உங்க வேலை என்ன? ஃபைல கொண்டு கொடுத்துட்டு போகணும். அதை விட்டுட்டு விசாரணை முடிஞ்சு போச்சு எப்ப வந்தீங்க? என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? அதான் வேலையை வச்சுங்க. நீங்க போய் நீ போய் கலெக்டர் போயிட்டு இவர் வந்து சத்தம் போடுறாரு, அரசு ஊழியரை பணி செய்ய விடாம தடுக்கிறான்னு சொல்லுங்க. நீங்க பணியை செய்யறங்கிறத நான் சொல்றேன். சம்பளம் அனுப்புறதுக்கு வக்கீல என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க சொல்லுங்க. சம்பளம் வாங்குறதுக்கு வேலை செய்யுங்க. ஆமா நாங்க உங்களுக்கு அடிமை கிடையாது. உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, உங்களுக்கு கடமை இருக்குது. புரியுதா சார்? எங்களுக்கு எந்த கடமையும் இல்லை சார். நான் உங்களுக்கு நீங்க சொல்றத கேட்கணும் அவசியம் இல்லை சார்.
உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண நேரம் இல்லை சார். எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. சரியா? இருக்கட்டுங்க. ஃபைலை கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்டாருன்னு சொன்னா நான் கன்ஃபார்ம் பண்றேன். இப்போ நான் கன்ஃபார்ம் பண்றேன். யாரை வச்சு நீ வந்து விசாரணை முடிச்சு போச்சுன்னு சொன்னா இப்பயும் சொல்றேங்க. இப்பயும் சார், சொல்றேன். உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது பேசாதீங்க. இருங்க, 3:30 மணிக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு. இப்பயும் சொல்றேன். நீங்க அது விசாரணை வந்து சார் ஒரு நிமிஷம் சார் இருப்பா நான் சொல்லிக்கிறேன். நீங்க உங்களுக்கு சொன்ன விசாரணைங்கிறது மீனாட்சி சம்மன் வச்சு வர வச்சாங்கல்ல, அந்த விசாரணை முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு சம்மன் வைக்காமலே டிஆர்ஓ வாங்கன்னு சொன்னார்ல, நாங்க வந்திருக்கிறோம். அப்ப ஃபைல் எடுத்துக்கிட்டு அவரோட வாங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஏன் தேவையில்லாம விவாதம் பண்ணி உங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்க? நீங்க சொல்றேன் இப்பயும் அதே தான் சார். உங்க வேலையை பாருங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லக்கூடாது சார். விசாரணை சரி டிசைனிங் அத்தாரிட்டி சரி நீங்க சொல்லக்கூடாது. உங்க வேலையை தான் செய்யணும். நீங்க சார் நீங்க சொல்றதுக்குலாம் இங்க மாவட்ட ஆட்சியருக்கும் டிஆர்ஓ அதிகாரி இந்த மேட்டர்ல நீங்க சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். அதை புரிஞ்சு வேலை செய்யுங்க. நீங்க வாங்குற காசு விசுவாசமா வேலையா இருந்துக்கு. நீங்க அது ஒரு தனிப்பட்ட விஷயம். புரியுதா? நீங்க எவனுக்கு வாங்கிட்டீங்க, யாருக்கு வேலை செய்யணும் தனிப்பட்ட விஷயம். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் அங்க காட்டக்கூடாது. அந்த விசுவாசத்தை நீங்க அங்க காட்டிக்கணும். முடிஞ்சா கலெக்டர் போய் சொல்லுங்க. நீங்க மீனாட்சி சுந்தரத்தை பத்தி பொதுமக்கள் காட்டாதீங்க. விசாரணை முடிஞ்சு போச்சுன்னு நீங்க சொல்றது அதிகாரம் கிடையாது. வேலையை பாருங்க. நீங்க உங்க ரேங்க்ல வேலை பாருங்க சார். வாங்குற காசு விசுவாசத்தை வெளியே போய் காட்டுங்க. இந்த பில்டிங்க்கு வெளியே போய் காட்டுங்க. உங்க 1000 ரூபாய் வருவான் போவான். இந்த ஆபீஸ் எங்களுக்கு தலைமுறையா